Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Subarajam ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 49th program to subtract two matrices using two-dimensional array. ஸோ போன கிளாஸில் டு ஆட் டூ மேட்ரிசஸ் பார்த்தோம். சேம் தான், மைனஸ் சிம்பிள் வரும். எல்லாத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ண தெரியும் ரெண்டு மேட்ரிசஸை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் திங்கிங்னா ரோ வந்து 3x3 மேட்ரிஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு மேட்ரிஸும் சேமாக இருக்கணும். 3x3னா இதுவும் 3x3 இருக்கணும், இல்லைனா 2x3னா இதுவும் 2x3 இருக்கணும். சேமாக வந்து இதாக இருந்தால் தான் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அடிஷன் மாதிரியே தான் இதுவும் அப்படியே தான் இன்புட் வாங்கணும். மேட்ரிக்ஸ் வந்து ரோவும் காலமும் சேமாக இருக்கணும். இன்புட் வந்து ஏ ஈக்குவல் டு இப்படி கொடுத்தீங்கன்னா பி ஈக்குவல் டு இப்படி அரே யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். வாங்கும்போது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா கரஸ்பாண்டிங் பொசிஷன் வந்து மைனஸ் ஆகும் இல்லையா. 20யும் 10ம் மைனஸ் ஆகி 10ன்னு வரும். 30யும் 20 மைனஸ் ஆகி 10 ஆகும் இல்லையா. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் வந்து மைனஸ் ஆகி 15 ஆகும். இதே மாதிரி மைனஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதான் இப்படி தான் நமக்கு அவுட்புட் வந்து எப்படி ஏ மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணி காமிக்கணும், பி மேட்ரிக்ஸ் இப்படி பிரிண்ட் பண்ணி காமிக்கணும், சி அவுட்புட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இப்படி வந்து காமிக்கணும். அப்போ லாஜிக்கல்னு அப்படி என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஒரே ஒரு வந்து சின்டாக்ஸ் தான் இல்லையா. சி ஆஃப் ஐ கமா ஜே, நம்ம ஃபார் லூப் ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஐயுக்கும் ஜேக்கும் ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வேண்டியதான். இண்டெக்ஸ் கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் 0 of 0னா 0 0, அப்போ 0 0னா 0 0 0 0 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எதில் போய் சேவ் ஆகும், 0 0ல் சேவ் ஆகும். இதுதான் நம்மளோட லாஜிக்கல். நேராக கோடிங் போயிடலாமா. இந்த சப்ட்ராக்ட் வந்து டூ மேட்ரிசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஹெடர் ஃபைலை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அடுத்தது என்னது, நமக்கு 3 அரே வேணும் இல்லையா. 2 இன்புட்டுக்காக 1 அவுட்புட்டுக்காக சின்னு எடுத்துருக்கோம். ஃபார் லூப்புக்கு வந்து ஐஜே எடுத்துக்கலாம். ரோ ஆன் காலம் வந்து மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லையா. எத்தனை ரோ கொடுக்க போறீங்க, எத்தனை காலம் கொடுக்க போறீங்கன்னு நம்ம வேரியபிள் வந்து இந்த இவ்வளோ வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கட்டாயம் கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லி ஆகணும். சொல்லியாச்சு, அழகாக நமக்கு மெமரியில் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அடுத்தது வந்து என்னது, ரோக்கு காலத்துக்கு இன்புட் கொடுக்கணும். அடுத்து அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் இல்லையா. என்டர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கோலன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணும்போது ரோக்கும் காலமுக்கும் இன்புட் கொடுங்க. 3x3 இல்லைன்னா 2x3 எந்த மேட்ரிக்ஸ்னாலும் ஓகே. ஒரு ரோஸ் அண்ட் காலம் ஒரு டைம் தான் நம்ம கொடுக்கணும். இந்த ரெண்டு வேரியபிளையும் ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் சேமாவே யூஸ் பண்ணிக்கணும். அப்போதான் நம்ம அவுட்புட் வந்து ஒர்க் ஆகும் இல்லையா. நம்ம ப்ரோக்ராம் சப்ட்ராக்ட் வந்து பண்ண முடியும். அடுத்தது வந்து ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கோங்க, என்டர் தி ஏ மேட்ரிக்ஸ். அப்போ அடுத்த லைன்ல என்ன கிடைக்கும், என்டர் தான் எத்தனை எலமெண்ட் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. லோயும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அத்தனை எலமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுறதுக்குன்னா என்னது, நார்மலாக ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ரோ, ஐ பிளஸ் பிளஸ். ஜேயும் அதே மாதிரி காலத்தை வச்சு செக் பண்ணுவோம். அடுத்த ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்னது, ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஐ கமா ஜேன்னு சொல்லணும் இல்லையா. அப்போ ஐ வந்து சப்ஸ்டியூட் ஆகும், ஜேயும் சப்ஸ்டியூட் ஆகும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 0 0, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஐ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ, இது கான்ஸ்டன்டா இருக்கும். இது எத்தனை டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், 0 ஜே வந்து ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும், அடுத்தது 1ஆ இருக்கும், 2ஆ இருக்கும், 3ஆ வரும்போது வெளியே வந்துடும் இல்லையா. 3 இன்புட் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுக்கலாம். அப்போ 0 1 0 0 0 ஃபர்ஸ்ட் 0 1 0 2ன்னு இன்புட் வாங்கியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், 3 வந்தோன்னே லூப் போட்டு வெளியே வந்துடும். அடுத்தது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், செகண்ட் ரோ இன்புட் வாங்குறதுக்காக ஃபிக்ஸ் ஆகும். அடுத்தது ஸ்கேன் ஆஃப் வந்து என்ன ஆகும், ஏ ஆஃப் 1 ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அப்போ 0 1 1 1 2 ஆகும். 3 வந்தோடனே லூப் போட்டு வெளியே வந்துடும். இப்படியே அடுத்தது தேர்ட் ரோ வந்து ஐ ஈக்குவல் டு 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த இன்புட்டும் வாங்குவோம். அதே மாதிரி ஏ மேட்ரிக்ஸ் மாதிரியே பி மேட்ரிக்ஸும் வாங்கிக்கும் இல்லையா. சேம் திங். எதை மாற்றணும், பி இந்த வேரியபிளை மாற்றிக்கோங்க, ஹெட்டிங்கை அழகாக எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அதே சேம் திங் தான். அப்போ பி மேட்ரிக்ஸ் வாங்கியாச்சு, ஏக்கும் வாங்கியாச்சு, பிக்கும் வாங்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ப்ராசஸிங் ஸ்டெப்பு. அப்போ மைனஸ் பண்ணி அந்த ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம், சியில் சேவ் பண்ணி வச்சிடலாம். இதுதான் ப்ராசஸிங் ஸ்டெப்பு. சேம் ஃபார் லூப் தான், ஜே அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா இல்லையா. சி ஆஃப் ஐ கமா ஜே ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ஜே மைனஸ் பி ஆஃப்
ij. எப்படி சொன்னேன் நான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஆட் பண்ணும்போது i = 0 கான்ஸ்டன்டா இருக்கும், j = 0 வந்திருக்கு. அப்ப j வந்து எத்தனை டைம்ஸ் 0 1 2 போகும், 3 வந்தோடனே வெளியே வந்துடும் சொன்னேன். ஐ லூப் எப்படி ஐ எப்படி நடக்கும், 0 1 2 3 வந்தோடனே லூப் போட்டு வெளியே வந்துடும். 3 × 3 மேட்ரிக்ஸ் கொடுக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோக்கு என்னது 3 இது 0 0 0 1 எப்படி இருக்கும் அவுட்புட் 0 0 0 1 0 2 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி சீல அதே கரஸ்பாண்டிங் இன்டெக்ஸ்ல நம்ம சேவ் பண்ண போறோம். அப்ப நடக்குதான்னு பாருங்க. i = 0 இருக்கும்போது இது 0 இது 0, j மட்டும் மாறும். ஃபர்ஸ்ட் டைம் 0 0 ரெண்டோட கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்துட்டு எதுல போய் சேவ் ஆகும், கரஸ்பாண்டிங் ij என்னது 0 0 தான், 0 0ல ஆன்சர் சேவ் ஆயிரும். அடுத்தது j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 1ன்னு. அப்போ i எல்லாம் கான்ஸ்டன்ட், i 3 ஐயுமே கான்ஸ்டன்ட், j மட்டும் மாறும் இல்லையா. இதுல வந்து 1 இது 1 இது 1, இது ரெண்டு வேல்யூ மெமரில இருந்து எடுத்துக்கும். இது நியூ வேல்யூ, அதனால இது ரெண்டுத்தையும் எடுத்து இந்த வேல்யூல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வச்சுக்கோ. சரியா, இது ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு இதுல சேவ் பண்ணி வச்சுக்கோம். இதான் நம்மள கான்செப்ட். அடுத்த டைம் 2 = செட் பண்ணோம். அப்போ 0 2 0 2 0 2ன்னு செட் பண்ணி இது ரெண்டுத்துக்கு மெமரியில இருக்கு வேல்யூ, அது மைனஸ் பண்ணி இதுல போய் சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது லூப் விட்டு வெளியே வரும் இல்ல, 3 வந்தோடனே கண்டிஷன் விட்டு வெளியே வந்தோடனே அடுத்தது i = இன்க்ரிமெண்ட் ஆகும், i = 1 ஆகும். செகண்ட் ரோவை சப்ட்ராக்ட் பண்றதுக்கு போகும். கான்செப்ட் இப்படி ஒவ்வொரு லைனா நடந்துட்டு இருக்கும். சரியா, செகண்ட் ரோ முடிஞ்ச பிறகு 3 வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணி இதுல சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது i = 2ன்னு வச்சுக்கும். அப்போ தேர்ட் ரோ வந்து i = 2ன்னா தேர்ட் ரோவை உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்றதுக்கு போகும். சரியா, என்ன நீங்க வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் இதே மாதிரி அழகா ஒர்க் ஆகும். ரோ = 2னா என்னது 0 1 தான் ஒர்க் ஆகும், 2 வந்து ஒர்க் ஆகாது. 2 வந்தோடனே வெளியே வந்துடும். என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஃபார் லூப், ரெண்டு ஃபார் லூப்ல எழுதினாலே உங்களுக்கு அழகா கிடைச்சிடும். இப்ப சி ஆன்சர் கிடைச்சிட்டா அப்ப 3த்தையும் பிரிண்ட் பண்ணி அவுட்புட் வந்து நம்ம காமிச்சிடலாமா? என்ன காமிப்பீங்க? ஏ மேட்ரிக்ஸ்க்கு அவுட்புட் காமிங்க, பி மேட்ரிக்ஸ்க்கு அப்படி. ஏன்னா ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ்லாம் எல்லாம் என்னது லைன் பை லைனா தான் நம்ம கொடுத்தோம். அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்க, ரெண்டு ஃபார் லூப் அதே பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்பேஸ். ஏன்னா எப்படி அவுட்புட் இருக்கணும், இங்க அவுட்புட் இப்படி இருக்கணும், கொஞ்சம் தள்ளி தள்ளி அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகணும் இல்லையா. இதே மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும் ஏ மேட்ரிக்ஸ். அப்போ வேல்யூ கரஸ்பாண்டிங்கா ஐயும் ஜேயும் சப்ஸ்டிட் ஆகும் 0 0. அப்போ மெமரியில சேவ் ஆயிருக்கும் இல்லையா. அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் ஆகி இங்க ஆன்சர் பிரிண்ட் ஆகி ஸ்பேஸோட அடுத்ததுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஜே அடுத்தது என்னது 0 1க்கு ஆன்சர் சொல்லும். அடுத்தது 0 2க்கு ஆன்சர் ஆகும். 3 லூப் போட்டு வெளியே வந்தோடனே நியூ லைன் கேரக்டருக்கு போயிடணும், அடுத்த லைனுக்கு வந்து நின்றுவோம். அடுத்த ஃபார் லூப்புக்கு என்னது அடுத்த ரோ பிரிண்ட் பண்றதுக்கு போவோம். அப்போ i இன்க்ரிமெண்ட் ஆகும். i = 1ன்னு வச்சுக்கோம், செக்கிங் கண்டிஷன் ட்ரூ. அடுத்தது j 3 டைம் வேல்யூ பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகும், 1 0 1 1 1 2 அப்படின்னு வேல்யூ பிரிண்ட் ஆயிட்டு லூப் போட்டு வெளியே வந்துடும். உடனே இந்த நியூ லைன் கேரக்டர் அடுத்த லைனுக்கு வரும் இல்லையா. அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்த ரோ வந்து பிரிண்ட் பண்றதுக்கு போயிருவோம். i = 2. அப்போ கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா ரோ வந்து 3 தான் கொடுத்துருக்கோம். கண்டிஷன் ட்ரூ ட்ரூன்னு இது எத்தனை டைம் நடக்கும், 3 டைம்ஸ். எப்படி நடந்திருக்கும், இது 2 உள்ள வந்திருக்கும் இல்லையா. கான்ஸ்டன்ட் வந்து i = 2. அப்போ 2 0 2 1 2 2 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணி வருது. அடுத்த லைன் என்னது, லூப் போட்டு வெளியே வந்தோடனே நியூ லைன் கேரக்டருக்கு வந்துருவோம். அகைன் என்ன பண்ணும், i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன பண்ணும், 3 கிடைக்கும், லூப் போட்டு வெளியே வந்துடும். இப்படிதான் மேட்ரிக்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி அழகா 3x3 மேட்ரிக்ஸா நம்ம காமிச்சிடலாம். அப்போ என்னது, நம்ம வந்து ஸ்டடி பார்க்கும்போது அவுட்புட் பார்க்கும்போது கரெக்டாக நம்மளே சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸுமே கையில் ஆன்சர் இருக்குது. ஸோ ஏ மேட்ரிக்ஸை வந்து எனது அழகா ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணி காமிப்போம். பி மேட்ரிக்ஸை ஒரு ஹெட்டிங் கொடுத்து பிக்கும் அதே மாதிரி வேரியபிள் ஆம்பர்சன்ட் கிடையாது, அதை பார்த்துக்கோங்க. அது அழகா வேல்யூல சப்ஸ்டிட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அழகா சப்ஸ்டிட் ஆகும். நீங்க நீட்டா பிரிண்ட் பண்ணி காமிச்சிடலாம். இந்த நியூ லைனை மறந்துடக்கூடாது. அடுத்தது சி மேட்ரிக்ஸையும் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருங்க. இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம. சி மேட்ரிக்ஸ்ல ரிசல்ட் இருக்குது, ஏன்னா சப்ட்ராக்ட் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் இல்லையா, அது 2 இருக்குது. அடுத்த லாஸ்ட் லைன் என்னது வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால மெயினா க்ளோஸ் பண்ணிருங்க. இதுதான் நம்மளோட என்னது சப்ட்ராக்ட் 2 மேட்ரிசஸ். ஸோ இதுதான் உங்களோட ப்ராசஸிங். இது மட்டும் பார்த்தாலே போதும். மித்தது எல்லாமே இன்புட் எப்படி வாங்குறது, அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்றது மட்டும்தான் நம்மளோட கான்செப்ட். இந்த ஃபார்முலா மட்டும் இருக்கணும். ப்ரோக்ராம் ஈஸி தான். ஸோ கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.